ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம பசங்களுக்கு ஸ்கூல்லாம் லீவ் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அரை மணி நேரத்திலேயே 3 வகை ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அது இல்லாமல் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நாம பண்ண போற இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணுவோம். அதனால எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு மொத்தமாக தான் நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஒன்றுனா நம்ம செய்ய போறதில்ல. அதனால முதல்ல நம்ம உருளைக்கிழங்கை வந்து பாயில் பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறம் நாம எவ்வளோ ஸ்நாக்ஸ் பண்றோமோ அவ்வளோ மைதா மாவும் நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா 3 வகை நம்ம ஸ்நாக்ஸ் பண்ண போறோம்ல. அதனால மைதா மாவு கூட இப்போ நம்ம இதுல சேர்க்க போறது கருங்கு ஜீரம் நம்ம சேர்க்க போறோம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் ஓமத்தரமும் கொஞ்சமா நம்ம எடுத்து நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடயே தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் நம்ம நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல கொஞ்சமா நம்ம ஆயில் சேர்க்கணும். ஒரு ஆயில் இப்போ நான் மிக்ஸ் பண்ற ஸ்பூன் இருக்குல்ல, அதுல 2 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். பெரிய ஸ்பூன் தான். ஏன்னா நம்ம ஆயில் சேர்த்தோம்னா ஸ்நாக்ஸ் நல்லா சாஃப்டா இருக்கும். அதனால நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. ஆயிலை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எப்படி இப்படி கையில பிடிச்சோம்னா அது கெட்டியா வரணும். அந்த அளவுக்கு ஆயில் இருக்கணும் அதில், அப்போதான் நல்லா இருக்கும். நான் இப்போ பிடிச்சு காமிக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சு பாருங்க. அந்த மாதிரி கரெக்டாக வந்தால் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம பிசையலாம். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நம்ம பிடிச்சோம்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பாயில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ்க்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆனியன், ஒரு கேரட், ஒரு கேப்சிகான், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோலை உரிச்சு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால எவ்வளோ உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சோமோ அந்த பாதி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முதல்ல ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு மசாலா தான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணோம்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே இருக்கும். அதனால கொஞ்சம் லேசா நம்ம ஆனியன், இந்த நம்ம எடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதக்கிக்கிட்டு இது கூட நம்ம மசாலா கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் இன்னுமே டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் வதக்குனா. அதனால கடாயில் ஆயில் எடுத்துக்கிட்டு சீரகம், ஆனியன், கேப்சிகான், கேரட் இது எல்லாமே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கிட்டு இது கூடயே தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமா பார்த்தீங்கன்னா மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள், சில்லி ஃபிக்ஸ் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக, அப்புறம் பெப்பரும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்கையும் இது கூடயே நம்ம சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏன்னா நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு. இப்போ உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ்க்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே மொத்தமாக ரெடி பண்ணிக்கிட்டு தான் ஃப்ரையே பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மசாலா ரெடி பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம 2வது ஸ்நாக்ஸ்க்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம மிச்சம் வச்ச அந்த உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சு தான் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட பிரெட் ஸ்க்ரம் 1/2 பால் நான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சில்லி ஃபிக்ஸ், அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் சேர்த்துக்கிட்டேன் இது கூட. இப்போ தேவையான அளவு சால்ட்டை சேர்த்து நல்லா நம்ம இதையும் பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு நம்ம பிசைவோம்ல அது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஆனால் தண்ணி விடலாமல் அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த ஈரத்தை வச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம பிசையணும். தண்ணி சேர்க்காம நல்லா பிசைஞ்சிடலாம். கடைசியாக மேலாப்ப நம்ம ஆயில் கொஞ்சோன்னு நம்ம தடவி விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம ஆயில்
ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் எது நம்ம ஃப்ரை பண்ண போறோம்னா, ரெண்டாவதா வந்து நம்ம கார்ன்ஃபிளவர் மாவுல கலந்து நம்ம ரெடி பண்ணோம்ல உருளைக்கிழங்குல, அதை தான் நம்ம ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷேப் கொடுத்துடலாம். அதுக்கு அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சமா நம்ம தனியா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம நீளமா எடுத்துக்கலாம். நீளமா ஆனோன்னு அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்றத அப்படியே கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது டிசைன் கொடுக்கணும்னா டிசைன் கொடுக்கலாம். நான் டிசைன் தான் கொடுக்க போறேன். எப்படின்னா ஃபோக் ஸ்பூன் இருக்குல்ல, அந்த ஸ்பூனை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா டிசைன் மாதிரி வந்துடும். பார்க்கவும் அழகா இருக்கும். அதனால கொஞ்சமா அப்படியே டிசைன் நம்ம கொடுத்துட்டோம்னா இனிமே நல்லா இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த டிசைனை கொடுத்து மொத்தமா நம்ம வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். இந்த வேலையை நம்ம பண்ணிட்டோம்னா ரெண்டாவது ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாம். மைதா மாவு நல்லா பிசைஞ்சு ரெஸ்ட் கொடுத்துருந்தோம். அதை நல்லாவே ஊறி நல்லா சாஃப்டா ஆயிடுச்சு மாவு. அதுல இருந்து நம்ம சப்பாத்தி போடுவோம்ல, அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கொடுத்து நம்ம உருட்டிக்கலாம். சப்பாத்திக்கு கொஞ்சம் சின்னதாக தானே உருட்டுவோம், இது வந்து கொஞ்சம் பெருசாவே நாம உருட்டிக்கலாம். இந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா திக்கா இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து மெலிசா தான் இருக்கணும். அப்பதான், ஏன்னா மைதா மாவுனால உள்ள வரைக்கும் அப்பதான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். அதனால திக்கா எடுக்கலாம, சப்பாத்திக்கு நம்ம எவ்வளவு மாவு எடுப்போமோ ஒரு சப்பாத்தி அளவுக்கு அந்த அளவு எடுத்தாவே போதும். இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு நாலா பக்கம் நம்ம வந்து கட்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கிட்டு நாலா பக்கம் நம்ம தண்ணியில வந்து கையில டிப் பண்ணி நம்ம அதில் தடவி விட்டுக்கலாம். அப்பதான் நல்லா ஒட்டிக்கும். இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் வரணும்னா நீங்க அந்த டிசைன் நீங்க போட்டுக்கலாம். நான் பாக்கெட் மாதிரி டிசைன் நான் போட்டு ஒரு 5 மட்டும் வந்து ரெடி பண்ணி இருக்கேன். அப்புறம் வந்து ஃபோக்கால வந்து சின்ன சின்ன டாட் கொடுத்தோம்னா உள்ள வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகும். இப்போ ஒன்னொன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எல்லாமே எடுத்துடலாம். இப்போ நான் முதல்ல ஃப்ரை பண்றது பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை தான் நான் ஃப்ரை பண்றேன். இது ஃப்ரை பண்ணிக்கிட்டே வந்து நம்ம மெத்த வேலைங்களை எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இது ஃப்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மூணாவதா நான் ஒரு ஸ்நாக்ஸ் சொன்னேன்ல, 2 ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மூணாவதோட ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு, மிச்சம் இருக்கிற மைதா மாவுல தான் நம்ம பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து பெரிய சப்பாத்தியா போடணும்னா அந்த சப்பாத்தி மாவு பெருசா உருண்டை பிடிப்போம். அதே மாதிரி பெருசா நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம உருட்டிக்கலாம் சப்பாத்தி போடுற மாதிரி. இந்த ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டுறோம்ல, இந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா திக்காவும் இருக்கக்கூடாது, மெலிசாவும் இருக்கக்கூடாது, மீடியமா தான் இருக்கணும். எவ்வளவு மாவு எடுக்கிறோமோ அவ்வளவு நம்ம வந்து உருட்டிக்கலாம். மெலிசாவும் இல்லாம திக்காவும் இல்லாம அந்த மாதிரி நம்ம உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து நம்ம கட் போடுவோம். கட் எப்படி போடுறோம்னா கிராஸா நம்ம கட் போடுவோம். டிசைனா கொஞ்சம் சின்ன சைஸாவும் போடலாம், பெரிய சைஸாவும் போடலாம். நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கலாம். ஆனா இது வந்து கட் வந்து கிராஸா தான் நம்ம போடணும். இந்த மாதிரி நீளமா நம்ம போட்டுக்கிட்டு ரெண்டாவது நம்ம கட் போடும்போது பாத்தீங்கன்னா அதை வந்து கிராஸா நம்ம போடணும். அது சின்னதா போட்டாலும் சரி பெருசா போட்டாலும் சரி இந்த மாதிரி கிராஸ் தான் போடணும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி பக்கம் ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம சொல்லலாம். கல்யாண வீட்டுல எல்லாம் கண்டிப்பா டீ காஃபி கூட இந்த ஸ்நாக்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்ப நான் மூணாவதா சொன்னது, ஏன்னா இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான் மூணாவதா நான் சொன்னது. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணதை எடுத்துக்கலாம். இருக்கிற மிச்சதும் ஃப்ரை பண்ண போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ண எல்லாமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இது ஒண்ணுக்கு மேல கூட நீங்க போடுங்க. ஆயில்ல போடும்போது எல்லாமே பிரிஞ்சு தனியா வந்துடும். இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்நாக்ஸா நம்ம ஃப்ரை பண்ணிடலாமா. நம்ம வந்து மசாலா ரொப்பி நம்ம பண்ணதை இப்போ நம்ம போட்டுடலாம். மொத்தமா ஒரு 5 தான் நான் ரெடி பண்ணேன். ஏன்னா வந்து இந்த 2 ஸ்நாக்ஸ் வந்து முதல்ல நான் ஃப்ரை பண்ணது, இப்போ நம்ம ஃப்ரை பண்றது வந்து அது நம்ம அப்பயே நம்ம சாப்பிடலாம். மூணாவதா நான் சொன்னது வந்து நீங்க 10 to 15 days வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ல போட்டு நீங்க வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்க சாப்பிடலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. மொத்தமா இப்போ 3 ஸ்நாக்ஸ் பண்றேன்னா அவ்வளவும் நம்மளால சாப்பிட முடியாதுல்ல. அதனால எல்லாமே நான் ஒரு லிமிட்ல தான் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆனோனே இது நம்ம தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்க ஒரே நாள்ல வந்து பண்ணணும்னு இல்லை, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் மொத்தமா ஏன் போட்டேன்னா
2-3 ஸ்நாக்ஸ் வந்து மொத்தமாக வந்து ரெசிபி கொடுக்கலான்னு சொல்லி தான் நான் வீடியோவாக நான் போடுறேன். இப்போ 2வது ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. 3ஆவதாக வந்து டெல்லி ஸ்டைலு நான் வந்து ஸ்நாக்ஸ் சொல்லியிருந்தேன், டீ காஃபி கூட. அந்த இதை வந்து நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நான் பாருங்கள், அந்த மாவு எல்லாமே வந்து ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஆயிலில் போட்டோன்னே எல்லாமே பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும். இது சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, மைதா மாவு நம்ம முதல்ல பிசைஞ்சோம்ல, அந்த பிசைஞ்சதே வந்து சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடணும். அவ்வளோதாங்க, டெல்லி ஸ்டைல் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. டெல்லியில் வந்து இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நமக் பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஆனால் கண்டெய்னர் நல்லா ஒரு டைட்டாக மூடும்ல, அந்த கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சோம்னா 10 டேஸ்க்கு நல்லா இருக்கும். இந்த ஸ்நாக்ஸு எப்படி நம்ம மிக்சர் முறுக்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்நாக்ஸும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான எல்லா ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 வகை ஸ்நாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஒருக்க நம்ம பிசைஞ்சோம், அதில் வந்து 2 ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணோம். உருளைக்கிழங்கு நம்ம ஒருக்க வேக வச்சோம், அதில் நம்ம 2 ஸ்நாக்ஸ் பண்ணோம். மீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்தோமோ அதே தான் வந்து நம்ம 3 ஸ்நாக்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியுமே ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த லீவில் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஏன்னா பசங்களுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே நான் சொல்கிறது தான், உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ வீடியோவை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் எப்போ போலயே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை. செம்ம டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பை பை.